சர்க்கரையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய உடம்ப பேலியோடேட் ஆரம்பித்து கொழுப்புல இயங்க வைக்கிறது வந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உடம்புல கார்ப் ஃப்ளோ சிண்ட்ரோம் அல்லது கார்ப் வித்ட்ராயல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சில அறிகுறிகள் வரலாம். அது என்னென்ன மாதிரியான அறிகுறி, அதுக்கு என்ன தீர்வு? மிதமான காய்ச்சல், தலைவலி, ஒரு மாதிரியான வாந்தி, ஒரு சின்ன மயக்கம், உடல் சோர்வு, ஒரு குழப்பமான மனநிலை, வயிற்றுப்போக்கு, அதீத பசி, ஒரு சுகர் கிரேவிங், இது எல்லாமே இருக்கும். இதை தான் நம்ம கார்ப் வித்ட்ராயல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். பேலியோ ஆரம்பிச்ச உடனேயே ஒரு சில நாட்கள்ல நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற கிளைக்கோஜன் தோராயமா ஒரு 500 கிராம் அது எரிய ஆரம்பிச்சிடும். எப்பயுமே இந்த கிளைக்கோஜன் எரிய ஆரம்பிக்கும் பொழுது அதோட சேர்த்து நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரையும் எரிச்சிடும். அதாவது 500 கிராம் கிளைக்கோஜனை எரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 லிட்டர் உடம்புல இருக்கிற தண்ணியும் சேர்ந்து எரிஞ்சு வெளியில போகும். இந்த மாதிரி வெளியில போற தண்ணீரோட சேர்த்து நம்ம உடம்புக்கு தேவையான உடம்புல இருக்கிற தாது பொருட்களும் சேர்ந்து வெளியேறிடும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அந்த மாதிரியான தாது பொருட்கள். அது நம்ம பேலியோ உணவு முறையில ரொம்ப கம்மியா மாவு சத்தை இருக்கிறதுனால இன்சுலின் ப்ரொடக்ஷனும் நம்ம உடம்புல கம்மியா தான் இருக்கும். நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்கள் ரினைன் ஆஞ்சியோடென்சன் ஆல்டோஸ்டிரோன் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா சிறுநீரகத்தை அதிகமாக வேலை செய்ய வச்சு நம்மளுடைய சிறுநீரை அதிகமாக வெளியில தரணும். அதனாலதான் பேலியோ ஆரம்பிச்ச முதல் 2-3 வாரங்கள்ல நமக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும். ஆனால் இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நாம டயட் சார்ட்ல சொல்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் கொழுப்பு அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சோம்னா உடம்பு சீக்கிரமாகவே கொழுப்பை எரிக்கிற மோடுக்கு போயிடும். சிறுநீர் அதிகமாக வெளியில போறதுனால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். முடிஞ்சா அதில் 10 கிராம் உப்பு சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி லெமன் ஜூஸ் குடிக்கலாம், சிக்கன் அல்லது போன் பிராத் குடிக்கலாம், சர்க்கரை இல்லாத எலக்ட்ரோலைட்ஸ் குடிக்கலாம். ஸோ உடம்புல எலக்ட்ரோலைட் பேலன்ஸாக பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு அப்போ சிறுநீர், உடம்புல உள்ள தண்ணீர் அதிகமாக வெளியில போறது நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. குறிப்பாக பேலியோ ஆரம்பிச்சு ஒரு 2-3 வாரங்களுக்கு ரொம்ப கடினமான உடற்பயிற்சியெல்லாம் இது செய்ய வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏன்னா உடற்பயிற்சி செய்யும் போது அதன் மூலியமாகவும் அதிகமாக நீர் வெளியில போகும். அதனால முதல் 2-3 வாரங்களுக்கு மிதமான உடற்பயிற்சியோட நிறுத்திக்கிறது நல்லது. ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான டயர்ட்னஸுக்கு சிறிது ஓய்வு எடுத்துக்கிறதும் நல்லது. அது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம சொன்ன இந்த கார்ப் வித்ட்ராயல் சிண்ட்ரோம்ல இந்த உடம்புல உள்ள நீர் இழப்பு தான் முதல் காரணம். இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.